மெனு புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கலர்ஃபுல் பேன்கேக். இது ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது யூஸ்வலாக மைதா மாவு வச்சு செய்வாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு கலர்ஃபுல்லாக கோதுமை மாவில் எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பட்டர் அண்ட் ஃப்ளேவர்ட் சுகர் சிரப் இல்லை ஹனியோட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் கேரட், 1/4 கப் பீட்ரூட், 1/4 கப் மேங்கோ, ஒரு கைப்பிடி அளவு ஸ்பினாச், இது பாலக்கீரை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்ததுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் கேரட் பீட்ரூட்டை சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இது ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2/3 கப் பால் சேர்த்துக்கலாம். இது 160 ml. அடுத்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கர் வச்சு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் 1 கப் கோதுமை மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு விஸ்கர் வச்சு ஒரு கெட்டியான மாவாக வர வரைக்கும் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்க பேன்கேக் மிக்ஸை 4ஆக பிரித்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மேங்கோவை 1 கப் மாவோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு ஸ்பினாச் எடுத்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க ஸ்பினாச்சை 1 கப் மாவோட கலந்து வச்சுக்கலாம். கேரட்டையும் அதே போல் அரைச்செடுத்து மாவோட கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் வேக வச்ச பீட்ரூட்டையும் அரைச்செடுத்து 1 கப் மாவோட கலந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 4 கலர் பேன்கேக் மிக்ஸ் ரெடி. அடுத்து ஒரு பேனை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பட்டர் தடவி ஒவ்வொரு பேன்கேக்காக இந்த மாதிரி மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பி கூட போட்டு வேக வைக்கலாம். பேன்கேக் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துடலாம். இதே போல் எல்லா கலர் பேன்கேக்கும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி பேன்கேக்காக ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து அதில் மாவு எடுத்து சின்ன சின்னதாக ஊற்றி அதுவும் நல்லா வேக வச்சு எடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்மகிட்ட 4 கலர் பேன்கேக் மிக்ஸ் இருக்குது. ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் ஊற்றி இதேனா இந்த மாதிரி பேன்கேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன், ஒயிட், பிங்க் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைனில் விருப்பமான கலரில் பண்ணிக்கலாம். ஒரு கலர் பேன்கேக் மேலே இன்னொரு கலர் அந்த மாதிரி ஊற்றி ஒரு டூத் பிக் எடுத்து உள்ளேருந்து வெளிப்புறமாக
இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பைடர் வெப் பேன்கேக் டிசைன் மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு வச்சுருக்க மினி பேன்கேக்கை ஃப்ரூட்ஸோடு சேர்த்து பேம்பஸ் ஸ்கியூயர்ஸ்கில் ஸ்கியூ பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணி ஹனியோட சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.